ගීතාවලිය 126. நாங்கள் අපි பார்ப்போம் හැමෝම දන්න එකක්. 126வது சங்கீதம். ගීතාවලිය 126. 126வது சங்கீதம். ஈயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவரை போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, திக்கத்திய வெள்ளங்களைப் போல் திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பார். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அது அவர்களை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். පොඩහෝ එතකොට ස්වාමීන් වහන්සේ විසඳුම කියනවා පස්වෙනි පරිච්ඡේදයේ පස්වෙනි පදයේ ගීතාල 126 පස්වෙනි පදයේ තියෙනවා විසඳුම කඳුළු සහිතව වපුරන්නෝ ප්‍රීතියෙන් කපන්නෝය. ඔහු බීජ මල්ල රැගෙන හඬමින් පිටත් යන්නේ නමුත් තමාගේ ගොයම්මිටි රැගෙන ප්‍රීතියෙන් එන්නේය. இதிலே ஆண்டவர் அதுக்கு பதிலை கொடுக்கிறார். 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவி விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். මේ පරිච්ඡේදයෙන් විස්තර කරන ඔක්කොම ප්‍රශ්න වලට දෙවියන් වහන්සේගේ විසඳුම තමයි එයා අපිට දීලා තියෙන බීජ මල්ල. எனவே இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்வுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விதையானது. එතකොට අපි මේ බීජ මල්ල කඳුලෙන් අපිට ලැබෙන බීජ මල්ල අපි දන්නවා කඳුළු සහිත වපුරනකොට හොඳ අස්වැන්නක් තියෙනවා. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த விதையிலிருந்து நாம் கண்ணீரோடு விதைக்கிற பொழுது நல்ல அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். එතකොට කඳුළු සහිත වපුරනවා කියන්නේ වපුරන්නත් ඕන, පූජාවක් යාඥාවෙන් වපුරන්නත් ඕන. விதைக்கிறதுன்றது ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், அங்கே ஜெபம் இருக்க வேண்டும், கண்ணீரோடு விதைக்க வேண்டும். ඒතර අපේ ජීවිත කාලෙටත් අපේ කැදවීමටත් නියම කරපු බීජ මල්ලක් තිබෙනවා, කෙතක් තිබෙනවා, තමාගේ ගොයම්මිටි රැගෙන ප්‍රීතියෙන් එන්න ඕය. එතකොට අපි දැන් මහන්සියට ඔප්පු කරන්න ඕන අස්වැන්නකුත් තිබෙනවා. நாம் நியமிக்கப்பட்ட நமக்கு ஒரு நிலம் உண்டு, நியமிக்கப்பட்ட விதை உண்டு. எனவே நாம் அதை சரியான முறையில் விதைப்போமே ஆனால் நாம் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செய்வார். දෙවියන් වහන්සේ අසාධාරණ නැත. தேவன் அசாதாரணமானவர் அல்ல. දෙවියන් වහන්සේ එක්කෙනෙක් ගැන හොඳට කරලා අනිත් එක්කෙනා ගැන නරකට කරන්නේ නැත. தேவன் ஒருவருக்கு நன்மை செய்து ஒருவருக்கு தீமை செய்கிறவர் அல்ல. කිසි කෙනෙක් හිතන්න ඕනේ මම දිලිඳුයි, මම උගත් නැහැ, මගේ ප්‍රදේශය අමාරුයි, මට වැඩිය බෑ. මොකද සාධාරණ දෙවියන් වහන්සේ හැමෝටම බීජ මල්ලක් දීලා තිබෙනවා කෙත ජය ගන්නා පිණිස. එක් එක්කෙනාගේ කෙත වෙනස් තමයි. හැබැයි තමාට දෙවියන් වහන්සේ කැඳවූ කෙතට සරිලන බීජ මල්ලක් දෙවියන් වහන්සේ දෙනවා. நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு முடியாது, என்னுடைய நிலம் சரிவரவில்லை, என்னால செயல்படுத்த முடியாது, ஆனாலும் அவரவருக்கு தக்கதான விதையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඔයාගේ ගොයම්මිටි මොනවද කියලා දෙවියන් වහන්සේ බලන් ඉන්නවා. உங்களுடைய அறுவடை அங்கே அரிக்கட்டு எது என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். අපි තීරණය කළා තියෙන්නේ ස්වාමීන් වහන්සේගේ කැඳවීම පිළිගත් අය අපේ ජීවිතයේ වටිනාම සම්පත වස්තුව දෙවියන් වහන්සේගේ ගොයම්මිටි අරගෙන එන එක. எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய பெருமதியான அந்த அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். අපිට කෙත දුන්නේ ස්වාමීන් වහන්සේ. நமக்கு அந்த நிலத்தை, அந்த அறுவடை நிலத்தை தந்தது ஆண்டவர். ඒ කෙතෙන් යුතු අස්වැන්න ගන්න බීජ මල්ල දුන්න ස්වාමීන් වහන්සේ.
அந்த நிலத்திலிருந்து எங்களுக்கு அறுவடை செய்வதற்கான விதையை கொடுத்தது ஆண்டவர். හවුල් මෙහෙකරුවෝ දුන්නේ ස්වාමීන් වහන්සේ. உடன் வேலையாட்களை கொடுத்தது ஆண்டவர். මතෙව් 9:37 කිව්වා අස්වැන්නට මෙහෙකරුවන් එවන පිණිස යාඥා කරන්න කියලා. மத்தேயு 9:37 சொல்லப்படுது, அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. එම නිසා අපි ඉන්න කැඳවීම සහ සේවය එන්න දැන් වහන්සේ තුළ දියුණු වෙන කැඳවීමක් සහ සේවයක්. ඒකට හවුල් වැඩකරුවෝ තමයි අපේම පවුල, අපේම දරුවෝ, අපේ ඊළඟ පරම්පරාව. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நாளுக்கு நாள் நாங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு உடன் வேலையாட்கள் தான் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைகள், நம்மளோடு இருக்கிறவர்கள் தான் அதோட உடன் வேலையாட்கள். ඉතින් ගොඩක් කලක් ඒ සභාවේ සේවය කරපු අය මම තරුණ කාලේ ඒගොල්ලන්ව හම්බෙලා තියෙනවා. සමහර අය මට අඳුන ගන්නත් බැහැ. ඒගොල්ලොත් මහලු වෙලා මම නම් මහලු වෙලා නැහැ. நான் அங்கே போகிற பொழுது அநேகரை நான் கண்டேன். வயது முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள், அவர்கள் வாலிபர்களை கண்டேன். ஆனால் எனக்கெண்டா வயது போயில நான் இன்னும் வாலிபனா இருக்கிறேன். ඒක ඒගොල්ලන්ගේ එක්සිකියුටිව් ප්‍රෙස්බිටරි එක ලංකාවේ හැමතැනම ඇවිල්ලා තිබුණා. அவருடைய அங்கே முக்கியமான தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இலங்கையிலிருந்து எல்லா இடத்திலும் அங்கே கூடி வந்திருந்தார்கள். සමහර අය අවුරුදු 30ක් 35ක් සේවය කරපු අය. ஒரு சிலர் அங்கே இருந்தார்கள் 30-35 வருடம் அங்கே ஊழியத்தை செய்தவர்கள். ඒ වගේම අවුරුදු 10ක් විතර සේවය කරපු අයත් හිටියා. 10 வருஷ காலங்கள் ஊழியம் செய்தவர்களும் இருந்தார்கள். මම මේක විස්තර සහිතව කිව්වේ ඒගොල්ලෝ මගෙන් ඇහුවා ඉතින් ડોක්ටර් කොහොමද ඔයගොල්ලන්ගේ සභාවල ඊළඟ පරම්පරාව හදන්නේ කොහොමද කියලා. මොකද මගේ මාතෘකාව වුණේ ඒක. எனவே அவர்கள் மிக கவனமாக என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், அடுத்த தலைமுறையை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் என்று. ஏனால் நான் பேச வேண்டிய தலைப்பும் அதுவாகவே இருந்தது. ඉතින් අපි දැන් බලනවා මේ බීජ මල්ලෙන් වෙච්ච ප්‍රයෝජන මොකද්ද මේ අස්වැන්න. எனவே இந்த விதையினாலே நமக்கு கிடைத்த அறுவடை என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். එක සියොන් කෙරෙන් වහලට ගෙන යන ලද්දවුන් ආපසු ස්වාමීන් වහන්සේ ගෙනාවා. முதலாவது சீயோனில் சிறையிருப்பவர்களை கர்த்தர் மீளவும் திரும்ப பண்ணினார். දෙවියන් වහන්සේගේ කැඳවීම තිබිලා ඒකෙන් ඈත් වුණු අයව උන්වහන්සේ වෙත ගේන්න අපිට සේවයක් තියෙනවා. தேவனை விட்டு அங்கே திரும்பி சென்றவர்களை மீளவும் தேவனிடத்துல கொண்டு வருகிற ஒரு ஊழியம் நமக்குண்டு. සියොන් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ නගරය, දෙවියන් වහන්සේගේ සභාව. சீயோன் என்பது தேவனுடைய பட்டணம், தேவனுடைய சபை. ඉතින් අපි දෙවියන් වහන්සේගේ නගරය ලෙස අපේ නගරේ ඉන්නවා. நாங்கள் தேவனுடைய பட்டணமாக நாங்கள் தேவனிடத்துல நிற்க வேண்டும். දෙවැනි පදේ කියන ස්වාමීන් වහන්සේ මොවුන් උදෙසා මහත් දේ කළසේකයි ජාතීන් අතරේ කියන ලද්ද. அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தர்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். එතකොට අන්‍ය භක්තීන් අප වටේ ඉන්නා වූ අය කියන්න පටන් ගන්නවා මේගොල්ලන්ගේ ස්වාමීන් වහන්සේ මේගොල්ලන්ට මහත් දේවල් කරනවා. எனவே நம்மை சூழ இருக்கிறவர்கள், அயலவர்கள் எங்களை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் இவர்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. එතකොට රටත් දකුණු දිශාවේ ඇලවල් ආපහු ගලන්න පටන් ගන්නවා. ඒ කියන්නේ නියගට අහුවෙච්ච ඒවා කාන්තාර වගේ තියෙන ඊශ්‍රායලයේ දකුණු දිශාවේ ඇලවල් හරි හිඟයි. ඒවා ආයෙත් ගලන්න පටන් ගන්නවා. දේශයට සෞභාග්‍යයක් එනවා. அப்பொழுது அங்கே தெற்கத்தி வெள்ளங்கள் திரும்புறது போல அது திரும்பும். அப்பொழுது அங்கே தேசத்துக்கு பட்டணத்துக்கும் அங்கே செழிப்பு உண்டாகும். ඉතින් අපි දන්නවා අපේ බීජමල් ශාස්ත්‍රීක වෙන්න නම් යොහාන් 12:24 අපිට වෙන්න. எனவே எங்களுடைய விதை களஞ்சியமானது அதிகரிக்க வேண்டுமா என்றால் யோவான் 12:24 உள்ளது நடக்க வேண்டும். මොකද්ද යොහාන් 12:24? யோவான் 12:24 என்ன சொல்லப்படுகிறது?
වහන් සැබුවක් 12 ගෝධුම බීජයේ පොළවේ වැටි නොමැතිව තිබෙයි. නමුත් මල බොහෝ පළ දයි. கோதுமை අපිට மணியானது දැන් நிலத்திலே விழுந்து விட்டால் தனித்திருக்கார். ඔව් සැබෑවක් උඹට කියමි ගෝධුම බීජය පොළොවෙහි වැටි නොමලොත් තනිව තිබේ මලොත් බොහෝ ඵල දෙයි. ඒකේ අර්ථය අපේ ජීවිතය පොළොවේ වැටි මැරුණම තමාගේ ජීවිතේට ප්‍රේවන්නාට ඒක නැති වෙනවා. මේ ලෝකේ තමාගේ ජීවිතේ වෛර කරන්න අසල ඒක ආරක්ෂා කරගන්නවා. යමෙක් මට සේවය කරේ නම් ඔහු මා අනුව ඒවා මම යම් තැනක සිටින්ද එතන මාගේ සේවකයාද සිටින්නේය. යමෙක් මට සේවය කරේ නම් ඔහුට මාගේ පියාණන් ගෞරව කරන සේක. அங்கே கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்தால் அதிக பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தை தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுகிறார். එතකොට අපි තීරණයක් ගත්තා අපේ ජීවිතය දෙවියන් වහන්සේගේ සේවයට දැන් වහන්සේගේ කෙතට ගෝධුම බීජ වගේ අපි වැටි මැරි පැලවෙන. எனவே தேவனுடைய அந்த நிலப்பரப்பிலே வயல் நிலத்திலே நாங்கள் கோதுமை மணியாய் விழுந்து முளைக்க வேண்டும். ඒ ක්‍රියාවලිය අපේ ජීවිතේ හැමදාම වෙනවා. அந்த நடைமுறையானது நம்முடைய வாழ்விலே நாளாந்த நடக்க வேண்டும். අපේ කෙත සරු වෙන්නේ අපිම කෙතේ වැළලෙනකොට. நம்முடைய அங்கே வயல் நிலத்திலே அது செழிப்புண்டாக நாங்களே விழுந்து மறிக்க வேண்டும். පළවෙනි කොරින්ති 15:30. ஒன்று கொரிந்தியர் 15:30. මම දිනපතා මැරෙනවා. நான் நாளாந்தம் மறிக்கிறேன். ඉතින් අපි අපේ පූජාව තවත් ටිකක් නිරහරව යාඥා කිරීම තවත් ටිකක් ක්‍රිස්තුස් වහන්සේ වැඩි වෙනවා මම අඩු වෙනවා මෙහෙම තමයි අපි අස්වැන්න සරු වෙන්නේ වෙන ක්‍රමයක් අපිට නැහැ. எனவே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நம்முடைய ஜெபத்தை கூட்ட வேண்டும். தேவனுக்காக எங்களை அர்ப்பணிக்கிற நேரத்தை கூட்ட வேண்டும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாக வேண்டும். මැරෙන්න බැරි නම් පැලවෙන්න බැරිය. மறிக்க முடியாவிட்டால் முளைக்க முடியாது. ඉතින් බීජය ගැන ගොඩක් පාඩම් තියෙනවා දේ වචන. விதையை குறித்த அநேக பாடங்கள் தேவ வார்த்தையிலே உண்டு. එතකොට අපි දන්නවා සමහර අය 30 ගුණයක් සමහර අය 60 ගුණයක් සමහර අය 100 ගුණයක්. எங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் 30, 60, 100 மடங்காக பெற்றுக்கொள்கிறார்கள். ඔබගේ පූජාවේ තරමට තමයි 30 ගුණයේද 60 ගුණයේද 100 ගුණයේද වෙන්නේ. உங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவோ உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்ற விதமாய் 30 மடங்கா 60 மடங்கா 100 மடங்கா என்பது கிடைக்கும். එතකොට හැම බීජයක්ම වැටෙනකොට මුල් අදින්නත් ඕන කොළ ලියලන්නත් ඕන. எனவே அங்கே அந்த ஒவ்வொரு மரங்களும் விழுந்து முளைக்கிற பொழுது ஆழமாய் வேரூன்றப்படவும் வேண்டும். கிளைகளும் அங்கு எழும்ப வேண்டும். අපේ හැම උත්සාහයක් අලුත් උත්සාහයක්වත් එහෙම. நம்முடைய ஒவ்வொரு புதிய முயற்சிகளும் அவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும். එතකොට මේ බීජය තුල ශක්තිය තියෙනවා. ඇතුළට පල්ලෙහාට මුල් ඇද ගන්නත් ඉහළට දළු ලියලන්න. எனவே அந்த விதைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. வேர்கள் கீழ் நோக்கி போகவும் மேல் நோக்கி அரும்புகள் எழும்பவும் அதுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. සමහර සේවාවල අපි දන්නවා මුල් ඇද ගන්න කාලේ වැඩිය යනවා එළියට එන කොළ ඒ පැලේ හට ගන්න කල් යනවා. நமக்கு தெரியும் சில விதைகளிலே ஆழமாய் வேர் கடந்து போகவும் அங்கே அரும்புகள் எழும்பவும் நாள் செல்லும். ඒකම අපිට කියලා තිනවා අපේ ජීවිතේට බිම හොඳ වුණත් බීජය හොඳ වුණත් අපි බීජය අපේ මේ බීජ මිශ්‍ර වෙන්න පුළුවන් අපේ සිතුවිලි මිශ්‍ර වෙන්න පුළුවන් හොඳ බීජයක කිරිඳි හරි කටු හරි වැපුරුවොත්.
எனவே நம்முடைய நிலங்கள் அங்கே பழுதடையலாம். நாங்கள் தவறான அல்லது முட்களை விதைத்தால் அதுக்குரிய பலனை தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். එතකොට ස්වාමීන් වහන්සේ වපුරන්නාගේ උපමාවේ කිව්වා ඒ જાතියේව තුනක් තියෙනවා. எனவே தேவன் விதைக்கிறோட உவமையிலே 3 விதமான நிலங்களை குறித்து சொன்னார். සමහර අයට ජීවිතයේ වෙහෙසයි, සේවයේ අමාරුකම්, ආර්ථික අමාරුකම්, අමාරු ප්‍රදේශයක්, ජීවිතයේ වෙහෙස. ஒரு சிலருக்கு மிக கடினமான ஊழியத்திலே, பொருளாதாரத்திலே, அவர்களுடைய வாழ்விலே பல நெருக்கடிகள் இருக்கலாம். රැකියා කරන අයට රැකියාවේ වෙහෙස, දරුවන්ගේ අනාගතයේ වෙහෙස හැමෝටම තියෙනවා. රැකියා කරන අයටත් පාලන සේවය කරන අයටත් හැමෝටම තියෙනවා දරුවන්ගේ අනාගතය ගැන වෙහෙස. தொழில் செய்யறவர்களுக்கு தொழிலை குறித்தும் தங்களோட பிள்ளைகளை குறித்தும் அங்கே கடினமான செயல்பட வேண்டி இருக்கிறது. அதே போல ஊழியக்காரர்களுக்கும் தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலங்களை குறித்து கடினமாய் உழைக்க வேண்டி இருக்கிறது. අපි ඒක සුළු කරන්නේ නැහැ මොකද ඒක හැමෝටම තියෙනවා. நாங்கள் அதை அற்பமா எண்ணுவதில்லை. அது எல்லோருக்குள்ளும் இருக்கிற காரியம். දෙවැනි එක යේසුස් කිව්වේ මේ ජීවිතේ මේ ජීවිතේ මේ ජීවිතේ ආශා இரண்டாவது காரியமான சொல்ல இவ்வாழ்வினுடைய ஆசைகள். එතකොට දේව සේවකයෝ ඉන්නවා අර ජීවිතයේ වෙහෙස, සේවයේ වෙහෙස, සේවයේ අමාරුකම හරි කාලේ හරි විශ්වාසවන්තව හිටියා. ඒක පහු කරගෙන ස්වාමීන් වහන්සේ කරුණාව. எனவே அநேக ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே மிகவும் நெருக்கடியான அங்கே ஒரு உபத்திரம் நிறைந்த பாடுகள் நிறைந்த காலத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபை அளிக்கிறார். වර්ධනයක් එනවා. அவர்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியை காணக்கூடியதா இருக்கிறது. මුදල් සැපීමේ සෙනග දැනගෙන ඔබගේ සේවය පිළි අරගෙන මුදල් සැපීම පටන් ගන්නකොට වඩා පහසු වෙනවා. எனவே உங்களுடைய ஊழியத்தின் உண்மைத்துவத்தையும் உங்களுடைய ஊழியத்தினுடைய பிரயாசத்தையும் கண்டு அநேகர் அங்கே ஆரம்பத்தை பார்க்கலும் வருநாட்களை இலகுவாக பண வருவாய்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். එතකොට තමයි ජීවිතයේ ආශාවන් එන්නේ. அப்பொழுதுதான் அங்கே வாழ்வின் ஆசைகள் அதிகரிக்கும். සමහර ඒවා අපි සේවය පටන් ගන්නකොට කුරුසිපත් කරනවා. ஒரு சில காரியங்களை நாங்கள் ஊழியத்தில் ஆரம்பிக்கிற பொழுது சிலதை நாங்கள் பலியாக விட்டு விடுகிறோம். ඉතින් ඔබට මින්මක් තිබෙන්න ඕන, ඔබට විමසීමක් තියෙන්න ඕන. මම සේවයේ වෙහෙස පහු කරගෙන දැන් ජීවිතයේ ආශාවන් නිසා මගේ ආත්මික ආසන්න අඩු වෙලා තිබෙනවද? අනිත් අය තුළ මගේ සේවයේ පළදරීම අඩු වෙලා තිබෙනවද? අලුත් ආත්ම ගැලවීම අඩු වෙලා තිබෙනවද? සබාව කුෂ වෙලා තියනවද? මගේ ජීවිතයේ ආශාවන් වැඩි වෙලා නිසා මේක ඕනෑම කෙනෙකුට වෙන්න. நமக்குள்ளே ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். நாம் அங்கே நமக்குள்ளே அங்கே இப்படியான வருவாய்கள் ஆசைகள் அதிகரிக்கிற பொழுது நம்முடைய ஆத்தும பாரம், புதிய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற காரியங்கள் இவைகளிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் அது குறைவடைந்திருக்கிறதா என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். තුන්වෙනි අවස්ථාව ඊටත් වඩා ටිකක් අමාරු වැඩක්, ඊටත් වඩා වැරදෙන වැඩක්. වස්තුවල රැවටිලිකාරකම උදෙසා ජීවත් වෙන දේව සේවකයෝ. மூன்றாவது நிலை மிக மோசமான ஒரு கடினமான நிலை. அங்கே பொருளாசை குறித்த இச்சை. இது ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. பொருளாசை குறித்த இச்சை. ඒගොල්ලන්ගේ ජීවිත ඉලක්කය ගොඩක් වෙනස් වෙනවා. அவருடைய ஊழியத்தினுடைய இலக்கு மாற்றமடைகிறது. දැන් ඔවුන්ට මුදල් ගැන කරදරයක් ඇත්තෙම නැහැ, දුක් වෙන්න හිතන්න ඕනෙත් නැහැ. அவர்கள் அங்கே வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தை குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔවුන් සේවයේ සඵලය වනාහි අපේ ධනවත් වීමයි කියලා අපිට ලැබෙන සැපීමයි කියලා හිතන්න පටන්.
அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஊழியத்தினுடைய அதிஉச்ச வளர்ச்சி நமக்கு கிடைக்கிற அங்கே வருமானம், அதனாலேதான் நாங்கள் அதுதான் எங்களது இலக்குன்னு நினைக்கிறார்கள். එහෙම ඇදහිලිමන්තයෝ සේවයට එක දෙන්නත් පුළුවන්. සේවයට වෙන වෙන ද්‍රව්‍යමය උපකාර කරන්නත් පුළුවන්. හැබැයි ඒගොල්ලෝ ඉන්නේ වෙන ට්‍රැක් එකක. වස්තුවේ රැවටිලිකාරකම ඒගොල්ලන්ට ලොකු ආකර්ෂණයක් වෙලා. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தசமபாவம் கொடுக்கலாம், ஏனைய உபகார ஊழியங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த ரீதியிலே பொருளாசை குறித்த இச்சையும் அதற்கான அங்கே வாஞ்சியம் அதிகரித்து உள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர்கள். සමහර අයට ඒ වස්තුවේ රැවටිලිකාරකම ආවම එහෙම දෙන්න ඕනේ නැහැ. අපේ උත්සාහයෙන් තමයි අපි දැන් දියුණු වෙන්නේ කියන තත්ත්වයට එන්නත් පුළුවන්. ஒரு சில பொருளாசை குறித்த இச்சை உள்ளவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்னுடைய முயற்சியிலே நான் உழைத்ததுன்னு நினைக்கிறார்கள். ඔබගේ ලෑවැස්මේ ඉන්න අයගෙන් කවුද ජීවිතේ වෙහෙසෙන් ඉන්නේ, කවුද මේ ජීවිතේ ආශාවලින් ඉන්නේ, කවුද වස්තුවේ රැවටිලිකාරකමෙන් ඉන්නේ කියලා ඔබට පොඩි විමසීමක්, හොඳ විමසීමක් අවශ්‍යයි. එක එක්කෙනාට අවශ්‍ය ලෙස උපස්ථාන කරන්න. எனவே உங்களுடைய பராமரிப்பு குழுவிலே இருக்கிறவர்களுக்குள்ளே யாரெல்லாம் வாழ்விலே அங்கே பிரயாசத்தோடு கூட இருக்கிறார்கள், யாரெல்லாம் அங்கே ஜீவனத்திலே அங்கே பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், யார் அங்கே பொருளாசை இச்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் சற்று அவதானம் உள்ளவர்களாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். එතකොට අපි වපරන්නාගේ උපමාවෙන් ඒ වගේම දන්නවා හදවතේ යම් තැනක ගල් තලාවක් තදවීමක් තිබුණොත් ඉන් එහාට ඔබ පළ දරන්නේ නැති වෙනවා. நாங்கள் அந்த விதைக்கிறோட உவமையிலே பார்க்கிறோம், நம்முடைய இருதயத்திலே இருதயமாகிய நிலமானது கடினமாக கற்பாறையாக இருக்குமே, ஆனால் அடுத்து நாங்கள் பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுவோம். ඒක සමහරලාට ඒක මේ වෙන කාත් එක්කවත් තිත්තකමක් නෙමෙයි, ඔබගේ හදවත මොන හේතුවක් නිසා හරි පරණ මුරුදුකම නැතුව මේක තද වෙලා. இது என்னையவர்களோடு ஏற்பட்ட முரண்பாடு இல்லை, ஏதோ உங்களுடைய சிந்தனையினாலே நீங்கள் கடின இருதயமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். අපි ආඥා කරනවා අපි දරුවෝ ඒ තත්ත්වයට එන්න එපා. ඔවුන් දෙමාපියන්ගේ සේවයට ගරු කරමින්, දෙමාපියන්ගේ සේවයට ආශා කරමින්, දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරමින් මුරුදු හදවත් ඇති අය වෙන්න කියලා. எனவே நாங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அங்கே ஊழியத்திலே வாஞ்ச உள்ளவர்களாய், அர்ப்பணிப்புள்ளவர்களாய், அங்கே இருதயத்திலே அங்கே அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாய், இரக்க சுபாவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். අපි දන්නවා අපි මේ දේශනා කරන සුභාරංචිය ජනප්‍රිය නැහැ කියලා. எங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்க அறிவிக்கிறது சுவிசேஷமானது பிரபல்யம் இல்லை. අද ගොඩක් මං හිටපු තැන දේවසේවක කරන අය ඇහුවා, ડોක්ටර් අපි කොහොමද තරුණ වයසේ ළමයින්ව අපි සුභාරංචිය කරපු විදිහට, අපි කැඳවීමට ආපු විදිහට ගෙන්න ගන්නේ කොහොමද කියලා ඒගොල්ලෝ ඇහුවා. இன்னைக்கு அநேகர் இடத்துல கேள்வி கேட்டார்கள், டாக்டர் நாங்க எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாலிப நாட்களை சுவிசேஷம் அறிவித்த அந்த நிலைமைக்கு மறுபடியும் அவர்களை எப்படி கொண்டு வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். මම ඒගොල්ලන්ට කිව්වා, நான் அவர்களை பார்த்து சொன்னேன், ඔබ පාස්ටර් හැටියට ඔබයි භාර්යාවයි හිතන චින්තනය, ඔබගේ ආකල්ප දෙවියන් වහන්සේට ඉස්සර වගේම ප්‍රේමයෙන් යටහත් පූජාවෙන් හිටියොත් ඔබේ දරුවෝ ඔබ වගේම දෙවියන් වහන්සේගේ සේවයට ලැබි වෙනවා, දේව ප්‍රේමයේම ඉන්නවා, අම්මගේ තාත්තගේ ආදර්ශය නිසා. எனவே நான் அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், தாயும் தகப்பனுமாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய இருதய வாஞ்சைகளை தேவனுக்கு முன்பதாக எப்பொழுது நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் அதை குறைத்துக் கொள்ளாமல் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிலைத்திருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும் அதே நிலையிலே தங்களுடைய காரியங்களை செய்ய முற்படுவார்கள். දරුවන්ගේ සිත් හා සිතුවිලි වෙනස් වෙන්නේ දෙමාපියන්ගේ සිත් හා සිතුවිලි වෙනස් වෙනවා. சிந்தனைகள், இருதயத்தின் சிந்தனைகள் மாற்றமுடையதுனால
දරුවන්ගේ සිත් හා සිතුවිලි වෙනස් වෙනකොට වෙනස් වෙන හදනකොට දෙමව්පියෝ එක එක එකඟ වෙන්න එපා. ඒගොල්ලන්ගේ සිත කුරුසියේ මාර්ගෙම තබා ගන්න. அசோகே வைஃபைக்கு சவுத்து மாற்றமடைகிற பொழுது நீங்கள் அதற்கு உடன்பட வேண்டும். එතකොට තව එකක් මම කිව්වා සභාව කොච්චර උනන්දුවෙන් දේශනා කරත් දෙමව්පියන්ගේ ගෙදර ඇදහිල්ල දරුවන්ට ආදර්ශයක් ධෛර්යයක් අභියෝගයක් උනේ නැත්තම් දරුවෝ එන්න සීතල වෙනවා මැරෙනවා. நான் அடுத்த காரியம் அவர்களுக்கு சொன்னது நான் அடுத்த விடயம் என்ன சொன்ன என்றால் சபையிலே நாங்கள் பிரசங்கங்களை நாங்கள் செய்தாலும் குடும்பத்திலே பெற்றோராகிய நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ඒගොල්ලෝ මට කිව්වා ගොඩක් දැන් තරුණ ළමයි සුද්ධාත්ම බෞතිස්මය ගැන හිතන්නේ නැහැ කියලා. அதே போல அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள், அநேக வாலிபர்கள் யுவதிகள் பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் சொல்லுவதில்லை என்று சொல்லி விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். මම ඒගොල්ලන්ට කිව්වා අපේ දුව අවුරුදු 8ේදී සුද්ධාත්මයෙන් බෞතිස්ම වුණේ ගෙදරදී අපේ පවුලේ ආත්මයි. அப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன், என்னுடைய மகள் அவருக்கு 8 வயது இருக்கும் போது அவள் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாள். ඒක නිසා හැම දෙමව්පියන්ම පාස්ටර්ත් ඇතුළු හැම දෙමව්පියන්ම පවුලේ ආඥාවෙන් තමයි පවුලේ ඇදහිල්ල දරුවන්ගේ ඇදහිල්ලේ අනාගතය රැකගන්න. எப்பொழுதும் தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களுடைய குடும்ப ஜெபம் மிகவும் இன்றியமையாது. அந்த குடும்பத்திலே நாங்கள் செய்யப்படுகிற ஜெபம்தான் பிள்ளைகளையும் எங்களையும் விசுவாசத்திலே கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. දරුවෝ එක්ක දේවචනය කියවන්න, දරුවෝ එක්ක කියවන්න ඕන ආත්මික පොත් කියවන්න. பிள்ளைகளோடு ஒன்றாக இருந்து பைபிளை வாசிக்க வேண்டும். அதே போல் ஆவிக்குரிய புத்தகங்களை அவர்களோடு கூட இருந்து நாங்கள் வாசிக்க வேண்டும். දරුවෝ එක්ක කියවන්න තමයි මගේ ජීවය ජවය එළිය පොත ලියලා තියෙන්නේ. ஜீவே ஜவே என்று சொல்லப்படுகிற ஜீவநதி என்ற புத்தகம், அது நாங்கள் எழுதியிருக்கிறோம் குடும்பமாக ஒன்றாக இருந்து வாசிக்கும்படியாக. ජීවනදිය ඉල්ලේ ජීවය ජවය එළිය. ஜீவன் பலன் ஒளி. ඔලි. ඒක උපත්ති පළවෙනි පරිච්ඡේද 10 ගැන ලියලා තියෙනවා. அது ஆதியாகமத்திலே 10ஆம் அதிகாரத்தை குறித்து நான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ඒකේ පාඩම් 50ක් තියෙනවා. அதிலே 50 பாடங்கள் இருக்கிறது. මම දන්නේ නැහැ අපේ පාස්ටර්ත් ඒක ළමයි එක්ක කියවුවද කියලා. எனக்கு தெரியவில்லை, போதகர்மாராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு இதை வாசிக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ඒක භාෂා තුනෙන්ම කියවන්න. அது 3 மொழிகளிலும் நீங்கள் வாசிக்க வேண்டும். ඉතින් බීජය ගැන තව පාඩම් තියෙනවා. விதைகளை குறித்து இன்னும் அநேக பாடங்கள் இடத்திலே உண்டு. පළවෙනි බීජය තමයි අපේ ජීවිතය අපි වැළලුවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ කැඳවීම තුළ. முதலாவது விதையானது கிறிஸ்துவுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சகல பழைய விடயங்களை நாங்கள் புதைத்து அவருக்காக நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். අපි තරුණ කාලෙදීම එක කරා. அது எங்களுடைய வாலிப காலத்திலேயே நாங்கள் அந்த காரியத்தை செய்து விட்டோம். මගේ යාඥාවත් ප්‍රාර්ථනයත් අපේ හැම ඇදහිල්ලේ සේවක පුත්‍රයෙක්ම දුවනියක්ම ඔබගේ ජීවිතයේ අස්වැන්න ගැන අනමින් වපුරපු බීජ වලින් දැන් අරගෙන එන ගොයම් මිටි ගැන ඔබ සන්තෝෂ වෙන්න, ප්‍රීති වෙන්න, ධෛර්යමත්. இந்த நாட்களிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், அந்த நாட்களிலே நீங்கள் பிரயாசப்பட்டு விதைத்ததனுடைய அந்த அறிவுகளை, அந்த விதைகளை, அந்த அறிவு, அந்த நெற்களை எடுத்துக்கொண்டு
பலனுடையவர்களாக வர வேண்டும் என்பதையே நான் அதிகமான இடத்தில் எதிர்பார்க்கின்றேன். අදත් අපි කැමති හැමදාම ශුද්ධාත්ම දීමනා ක්‍රියාත්මක වෙන්න, හස්කම් වෙන්න, ආත්මයක් ගලව ගන්න උත්සාහ ගන්න. මේවා back to basics, මේවා කවදාකවත් වෙනස් වෙන්නේ නැති අපේ ජීවිතයේ කාරණා. எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மாற முடியாத முக்கியமான விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களோட வாழ்க்கையிலே ஒருவரை ரட்சிப்புகளை கொண்டு வர, ஒருவரை வழிநடத்துவதற்கு இந்த காரியங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. පුරුෂයෙක් තම ජීවිතය භාර්යාව උදෙසා ඒ බීජය වපුරනවා, භාර්යාව තම ජීවිත බීජය පුරුෂයා උදෙසා වපුරනවා. மனைவி தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய விதை அங்கு விதைக்கின்றால், அதே போல கணவன் தன்னுடைய மனைவிக்காக விதையை விதைக்கின்றார். ළමයි ලොකු වෙනකොට භාර්යාවගේ ජීවිතය වැඩි වැඩිය ළමයි එක්ක ගත වෙන්න පටන් ගත්තොත් ඔබට කැඳවීම කරගන්න අමාරුයි. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் வித்தியாசமான முறைகளிலே மாற்றம் அடையும் என்று சொன்னால், எங்களுடைய அழைப்பை நாங்கள் சரியான முறையில கொண்டு செல்வதற்கு அது மிகவும் தடையாக காணப்படும். අපගේ පළවෙනි සේවයේ පළමු කොටස අපේ භාර්යාව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සම්පූර්ණ කොට ඔප්පු කිරීම. முதலாவது எங்களுடைய மனைவி ஆனவள் எங்களுடைய ஊழியத்திலே அவள் தனது வாழ்வை முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒක අත්හරින්න එපා. වෙන දේවල් කරුවට මේක තමයි ජීවිතේ පළවෙනි දේ. මගේ භාර්යාවට හැම උපකාරයක්ම වීම අය ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සම්පූර්ණ වී ඔප්පු කරන පිණිස. வேறு வேறு காரியங்களுக்குள்ளே கடந்து போகிறது அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து கடந்து போக வேண்டும் என்பதே மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. පළවෙනි කොරින්ති 7 පෞල්තුමා කියනවා විවාහයට එක්වූ කාන්තාව වැඩි වැඩියෙන් ලෝකේ කාරණා ගැන වෙහෙසෙනවා කියලා. ඒ නිසා විවාහක පුරුෂයාට දෙවසේවකන් විවාහක පුරුෂයාට විශේෂ වගකීමක් තිබෙනවා. තම භාර්යාව ලෝකේ කාරණාවල, දරුවන්ගේ කාරණාවල පැටලිලා ඇගේ ඇතිහිල්ල කරගන්න බැරි තත්වයකට වැටෙන්න දෙන්න එපා. ඇයව බොහෝ ධෛර්යයෙන් රැකගන්න ඔබගේ පළවෙනි ලෑවැස්මේ පළවෙනි වගකීම ඇය නිසා. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், திருமணம் முடித்த ஒரு பெண்ணானவள் அவள் எப்பொழுதும் உலக காரியங்களை குறித்தும் உலகத்தில் இருக்கிற முக்கியமான விடயங்களை குறித்து அவள் கரிசனை செலுத்த முற்படுவாள். அப்படி இருக்கும் பொழுது புருஷருக்கு அது ஒரு பாரமாக இருக்கும். ஏனென்றால் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விடயங்கள், இப்படியான விடயங்களிலே நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளையும் உடைய மனைவிமாரையும் சரியான ஒழுங்குக்குள்ளே அவர்களை நடத்தி செல்வதற்கு. ඔබට ලැබුණු බීජ මල්ලේ අනිත් ප්‍රධාන බීජ තමයි ඔබ එක්ක ජීවිත කාලීනව සේවය කරන පිණිස ඔබගේ ගර්භාෂයෙන් ඉපදුණු ළමයි. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விதை கூடையை கொடுத்திருக்கின்றார். அதற்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விதை கூடைக்குள்ளே இருக்கின்ற மிகவும் முக்கியமான விஷயம், அதுதான் மிகவும் பெருமதியானதாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். එතකොට යොහන් 20:21 අපි දන්න පදයක්, ඉහළින් අපි වෙත එන දේ අපොස්තලයෝ පියාණන් වහන්සේ මට එව්වාක් මෙන් මාව එව්වාක් මෙන් ඒ ස්වර්ගයෙන් ආපු එක මම ඔබ යවමි, ඒක පොළවේ අපි යන එක උන්වහන්සේගේ සේවය. யோவான் 20:21 நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் அதாவது அனுப்பி பிதாவானவர் என்னை அனுப்பினது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற விடயம். අපොස්තලයෝ ස්වර්ගයෙන් එවීම, පෙම්පියෝ පොළවේ යැවීම. அப்போஸ்தலியோ என்று சொல்வது பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவது, பெம்பியோ என்று சொல்வது பூலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற விடயம். එතකොට අපිට ස්වර්ගයෙන් ආපු දෙයක් සඳහා පමණයි අපිට යන්න පුළුවන්. பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற காரியத்துக்காக மாத்திரம்தான் நாங்கள் போக முடியும். බොහෝ දේව සේවකයෝ ස්වර්ගයෙන් ආපු එකෙන් පටන් අරගෙන එන්න පොළවේ යන වැඩේ වැඩි වෙනවා. அநேக ஊழியர்கள் மத்தியில் இருக்கிற விடயம்,
ஆரம்பத்திலே பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நினைப்பார்கள். ஆனாலும் காலம் போக போக பூலோகத்துக்குரியவைகளை சிந்திக்க அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். එන්න ඒගොල්ලන්ට මිම්ම නැති වෙනවා මම ස්වර්ගයෙන් ආපු නැති දේවල් සඳහා පොළොවේ කොච්චර යෙදනවද කියන විමසීමක් නැති වෙන්න පුළුවන්. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த பரலோகத்துக்காக வந்த விடயங்களுடைய அந்த எல்லைகளை அவர்கள் மறந்துவிட்டு பூலோகத்துக்குரியவைகளை அவர்கள் சிந்திப்பதற்கு அதிகமாக தங்களை ஆர்வம் காட்டுகிறவர்களா இருப்பார்கள். ඒගොල්ලෝ දන්නවා මම හැමදාම මොනවා හරි ලියලා එවන්නේ මම හිතලා ලියනවා නෙමෙයි. මට ස්වර්ගයෙන් ලැබුණු දේ යැවීම තමයි ලියලවන එකේ අදහස. ස්වර්ගයෙන් ලැබීම එය යැවීම. அதாவது நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எழுதி அனுப்புகிற விஷயங்கள் அது சாதாரணமான விடயம் அல்ல. அது தேவன் எனக்கு காண்பிக்கிற விஷயம். பரலோகத்திலிருந்து எனக்கு தரப்படுகிற கொடுக்கப்படுகிறதை நான் அனுப்புகின்றேன். අද පොඩ්ඩක් වෙලා ආරම්භ බලන්න ස්වර්ගයෙන් එවපු නැති කොච්චර දේවල් වලට ඔබ ගිහිල්ලාද කියලා. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படுகிற விடயங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். හඩ්සන් ටේලර් කිව්වා ස්වර්ගයෙන් එවන දේවල් සඳහා ස්වර්ගය සපයනවා ඇත. ஹட்சன் டெய்லர் இப்படியாக சொல்லுகின்றார். அதாவது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவை பரலோகத்துக்குரியவைகளை அது பூர்த்தி செய்யும் என்று சொல்லி. කිව්වේ God's work will never lack God's provision. දෙවියන් වහන්සේගේ වැඩයට දෙවියන් වහන්සේගේ සැපීම අනිවාර්යයෙන්ම ලැබේ. தேவனுடைய வேலைக்கு தேவன் அந்த தேவையை சந்திப்பார் என்பதை அவர் சொல்லுகின்றார். ඉතින් අපි උත්පාදනය කරපු 8 දෙනෙක් අපේ සභාවේ ඉන්නවද අපිත් එක්ක කිට්ටුවේ? எங்களோடு நெருக்கமாக 8 பேர் எங்களோட சபையில நாங்க உருவாக்கப்பட்ட 8 பேர் எங்களோடு கூட இருக்கின்றார்களா? ඉතින් ඒ 8 දෙනා එක්ක තමයි අපේ ජීවිතය අපි බෙදාගන්නේ. அந்த 8 பேரோடு கூட தான் எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் செய்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ඒක කිට්ටු දිව්‍ය ආශ්‍රයක් දෙවියන් වහන්සේ දුන්නු ආශ්‍රයක්. மிகவும் நெருக்கமான அவர்களோடு கூட இருக்கின்ற தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான ஒரு இசைவாய் அது காணப்படுகிறது. එතකොට ක්‍රමක්‍රමයෙන් ඒගොල්ලෝ ඉගෙන ගන්නවා ස්වර්ගයෙන් එවීම යැවීම. அதே போல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவைகளை குறித்து அனுப்பப்பட்டவைகளை குறித்து அவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள். ඉතින් ඔබ උදක්ම ඉල්ලා ගන්න මට එහෙම 8 දෙනෙක් අත්‍යවශ්‍යයි. நீங்க எப்பொழுதும் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் எனக்கு 8 பேர் மிகவும் அவசியம். එතකොට ඒගොල්ලන්ට ස්වර්ගයෙන් එන දේ ඔබටත් ආශිර්වාදයක් වෙනවා. அங்கிருந்து வருகிற பரலோகத்திலிருந்து வருகிறவைகள் உங்களுக்கும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ඔවුන් පොළවේ යන්නේ ඔබ කියන විදිහට ඔබත් එක්ක එකඟතාවයෙන් ඔබත් එක්ක පාර්ට්නර්ෂිප් එකේ. பூலோகத்திலே அவர்கள் கடந்து போவது உங்களோடு கூட இசைந்து நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களோடு அவர்கள் ஐக்கியப்பட்டு கடந்து போவார்கள். දේවචනේ තියෙන සේවය தேவ ஊழியத்திலே ஆண்டவருடைய காரியம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. එතකොට කවුද මේ 8 දෙනා? யார் இந்த 8 பேர்? පළවෙනි කොරින්ති 12:28 තිබෙනවා එවැනි 8 දෙනා. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த 8 பேரை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. එපිස 4:12 තිබෙනවා ඒ වගේ නිල 5 දෙනෙක්. அதே போல எபேசியர் 4:13 14 சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இப்படியாக இருக்கிற அந்த 5 பேரை குறித்து பேசப்படுகிறது. රෝම 12:7 ඉඳන් 13 තිබෙනවා ඒ වගේ පියාණන් වහන්සේගෙන් ලැබුණු 7 ජාතිය. அதே போல ரோமர் நாங்கள் பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம்
அதிலும் தேவன் அந்த காரியத்தை சொல்லியிருக்கின்றார். එතකොට ඔබගේ 8 දෙනා අතර ඉන්නවා පාස්ට ගතිය තියෙන කෙනෙක්. உங்களுடைய 8 பேரிலே மிக முக்கியமாக போதகர் குணாதிசயமுடையவர்களும் அதிலே இருப்பார்கள். එයා ඉවසීමෙන් අනිත් අයගේ ප්‍රශ්න අහන්න පුළුවන්. අනිත් අයගේ දුක එක්ක බෙදාගන්න ඒකට යෙදෙන්න එයාට හැකියාව තියෙනවා, කරුණාව තියෙනවා. බැටළුවන් සමග ඉන්න එක එයාට ප්‍රීතියක්. அவர் மற்றவர்களோடு மந்தையை குறித்து தனது ஆடுகளை குறித்து இருக்கின்ற அந்த பாரம், அந்த காரியங்களை குறித்து ஒரு கரிசனை உடையவர்களாய் அது காணப்படுவார். දෙවැනි එක්කෙනා ගුරුවරයෙක්. இரண்டாவது நபர் அங்கு போதகர், ஆசிரியராக இருக்கின்றார். එයා ගුරුවර ගතිය තියෙන කෙනෙක්. அவருக்கு அந்த ஆசிரியருக்குரிய அந்த நிலை அவருக்கு காணப்படும். එයා ඉස්කෝලේ එක ගුරුවරයෙක් වෙන්න. அவர் பாடசாலையிலேயும் ஒரு ஆசிரியராக இருப்பார். ඉතින් එයා ඉගෙන ගන්න කැමති කෙනෙක්, උගන්වන්න කැමති කෙනෙක්. එච්චර නැමෙන්නේ නැහැ. අනිත් අයගේ අමාරුකම් දරන්නත් එච්චර කැමති නැහැ. கற்றுக்கொள்ள விரும்புகிறவர், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விருப்பமுடையவராக இருப்பார். என்னதான் வந்தாலும் அவர் அங்குமிங்கும் சலையாம இருப்பார். එතකොට අපි දන්නවා පාස්ට් කෙනෙක් වුණාම කොහොමත් තරමක් උගන්වන්න පුළුවන් වෙන්න ඕන. ஒரு போதகர் என்ற நிலைக்கு நீங்கள் இருக்கும் பொழுது எப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும், நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் விருத்தியுடையவராய் இருக்க வேண்டும். තුන්වෙනි එක්කෙනා තමයි එවැන්ජලිස්ට් දීමනාව තියෙන එක්කෙනා. மூன்றாவது நபர் அவர் ஒரு சுவிசேஷகராக இருப்பார். එයා හරි කැමති එළියට ගිහිල්ලා ආත්ම දිනාගෙන. அவருக்கு அதிகம் விருப்பம் வெளியிலே போய் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பமுடையவராக இருப்பார். එයාව කිට්ටුවෙන් තියාගෙන ශික්ෂණය කරන්න අවශ්‍යයි. නැත්නම් එයා ටික කලක් යනකොට කියයි මම තමයි සභාවට සෙනග ගෙනාවේ පාස්ටර්ට වඩා කියලා. அவரோடு நீங்கள் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கொஞ்ச நாள் போகவிட்டு அவர் சொல்லுவார், நான் தான் சபைக்கு மக்களை கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லுவார். ඔබ ජේෂ්ඨයා වුණාම මේ ඔක්කොම හසුරුවා ගන්න දැන් මහන්සි කරුණාව. நீங்கள் ஒரு முதிர்ச்சியானவராக இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியான முறைகளிலே கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். මොන වුණත් ඒගොල්ලෝ ඉපදුන්නේ ඔබගේ ආත්මික ගර්භාෂය. எப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய ஆவிக்குரிய கற்பப்பையிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். ඉතින් ඔබ ඒගොල්ලන්ට කියනවා පළවෙනි කොරින්ති 4:15. 1 கொரிந்தியர் 7:15 சொல்லப்படுகிறது போல நீங்கள் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். මොකද්ද පළවෙනි කොරින්ති 4:15? என்ன சொல்லப்படுகிறது? ඔබට බොහෝ ගුරුවරු ඇති නමුත් ඉන්නේ එක පියෙක්. அது சொல்லப்படும், உங்களுக்கு அநேக பாத்தியங்கள் இருந்தாலும் ஒரு தகப்பனார் இருக்கின்றார். අර පිටින් සෙනග ආවම ඒක කියන්න ටික අමාරු වෙනවා. வெளியிலிருந்து மக்கள் வரும்போது அதை குறித்து எங்களுக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். නමුත් දැන් වහන්සේ ඔබට එකතු කරන්න පුළුවන් පියෙක් හොයනවා. ஆனாலும் அதையும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர்கள் தகப்பனை தேடுகின்றபடியா. 4වෙනි එක්කෙනා දැන් වහන්සේ ඔබට එකතු කරන අර ප්‍රොෆෙසි ගතිය තියෙන. 4வது நபராக அவர் தெரிவு செய்ய போகின்றவர்கள், அதாவது ப்ரொபசி, அவர் தீர்க்கதரிசியாய் காணப்படுவார். ඒ ප්‍රොෆෙසි ගතිය තියෙන එක්කෙනාට අනිත් අයට වඩා ඇහෙනවා, පේනවා, දැනෙනවා. அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகின்றவர் உணர்வார், பார்க்கக்கூடும், சிந்திக்கக்கூடும், அப்படியான காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவராக இருப்பார். සමහර ප්‍රොෆෙසි ගතිය තියෙන අය ඉන්නවා. ඒගොල්ලෝ කැමති ධෛර්යය දෙන්න, ඉහළට යන්න. හැබැයි ඒගොල්ලන්ට අමාරුයි මඩට බැහැලා මඩේ වැටුණු කෙනෙක්ව උස්සගෙන මඩ ගා ගන්න. சில தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் ஒரு சேற்றில் விழுந்து போய் இருக்கிற ஒரு மனிதனை தூக்கி அந்த சேற்றை கழுவி அவனை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள், சேற்றுக்குள்ளே இறங்குவது. හැබැයි අපි ඒගොල්ලන්ට උගන්වන්න ඕන කෙනෙකුගේ අමාරුකමේදී පහත් වෙලා පාද සෝදන්න, මඩ සෝදන්න. ඒ කෙනා දියුණු වෙනකොට ඒගොල්ලන්ව ඉහළට ගෙන යන්න දෙකම අවශ්‍යයි ප්‍රොෆෙසි
අයට. எப்பொழுதும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும். ප්‍රොෆෙසි අයව පාවිච්චි කරන්න ඕන අල්තාරේදී ආඥා කරනවා. நீங்கள் அங்கு பலிபீடத்திலிருந்து செபித்து அவர்களை தீர்க்கதரிசிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். කුඩා කණ්ඩායම්වලදී ස්වාමීන් වහන්සේ ඒගොල්ලන්ට දැනගැනීමේ වචන දෙන්න පුළුවන්. ஆவியை பகுத்தறியக்கூடிய அந்த சிந்தனைகளையும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ඒගොල්ලන්ට බය වෙන්න එපා. அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ඔබයි ජේෂ්ඨයා. நீங்கள் தான் சிரேஷ்டர்களாக இருப்பீர்கள். ඔබයි ඒගොල්ලන්ව උත්පාදනය කරේ. நீங்கள் தான் அவர்களை உருவாக்கினவர்கள். ඉතින් ඒගොල්ලන්ව ශික්ෂණය කරගන්න ඒගොල්ලන් දැන් වහන්සේ දුන්නු දීපනාව. எனவே நீங்கள் அவர்களுக்கு பயிற்சியை ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அவர்கள் நல்ல சீடர்களாய் உருவாவது. ඉතින් ඉරිද රැස්වීමට අමතරව විජිල් රැස්වීමක් යාඥා රැස්වීමක් තියෙනකොට ඒගොල්ලන්ට දැන් වහන්සේ වචන දෙයි. ඒ වචන සභාවට කියන්න ඉඩ හදලා දෙන්න. அதே போல நீங்கள் ஞாயிறு ஆராதனையை தவிர்ந்த ஏனைய இரவு விழிப்புணர்வு ஜெபம் அப்படியான ஜெபங்களிலே அவர்களுக்கும் சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும். හැමෝගෙම දීමනා ප්‍රගුණ කරන්න බැහැ ඉරිද රැස්වීම විතරක්. ඒ නිසා අමතර රැස්වීමක් තිබෙන්න ඕන. නායක ප්‍රජාව බලගන්න ඕන රැස්වීම. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மாத்திரம் எங்களால முடியாது அவர்களை சரியான முறையில பயிற்சிகளை அளிப்பதற்கு வேறு நிகழ்வுகளிலையும் அவர்களை ஒன்றாக சேர்ப்பது அவசியம். දැන් අපි හිතන් ඉන්නවා අප්‍රේල් කඳවුරට එහෙම අයත් ඔබ එකගෙන එන්න කියලා. ඉස්සර අපේ හිටියා මධ්‍යම කණ්ඩායම කියලා කට්ටියක් පාස්ටර්ට උදව් කරන අය කට්ටියක්ම හිටියා. நீங்கள் ஏப்ரல் முகாமுக்கு வரும் பொழுது அப்படியானவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். முந்தி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மத்திய நிலையில் இருக்கிறவர்கள் நடுநிலையிலே, அதாவது போதர்மார்களுக்கு உதவியாளர்களாக இருக்கின்ற உதவியாளர்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். දැන් කී දෙනෙක් කිව්වද අපි? පාස්ටර්, ටීචර්, ඉවැන්ජලිස්ට්, ප්‍රොෆෙසර්. நான்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். පස්වෙනි එක්කෙනා තමයි අපොස්තලික ගතිය තියෙන. ஐந்தாவது அவர்களை அப்போஸ்தலராக தெரிவு செய்கின்றார். එඩිටරයි. அவர்கள் கொஞ்சம் உற்சாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். දැන් කරමු පාස්ටර් කියනවා. அவர் சொல்லுவாங்க புதுசா ஒன்றை செய்வோம் என்று சொல்லுவாங்க. සමහර විට පාස්ටර් හිතපු නැති එකක් කරමු කියනවා. சில வேளைகளிலே போது நினைக்காத ஒன்றை கூட அவர்கள் செய்ய முற்படுவார்கள். එයා කියන එකට අහුම්කම් දෙන්න. அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். එයාට ඉවසීම ගන්නන්නත් ඕන. அதே போல அவருக்கு நீங்கள் பொறுமையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். තනියම නෙමෙයි අනිත් එක්ක මේක කරන්න ඕන කියලාත් කියන්න ඕන. அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து இதை நீங்கள் செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ඔව් දැන් වහන්සේ වට තමයි කතා කරේ. හැබැයි ඒකට ටීම් එකක් ඕන. அதற்கு ஒரு டீம், நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் செயல்பட வேண்டும். එයාට උගන්වන්න ඕන ටීම් ප්ලේයර් කෙනෙක් වෙන්න. அவருக்கு நீங்கள் சொல்லணும் குழுவாய் சேர்ந்து செயல்படக்கூடிய டீம் பிளேயராக அவர் இருக்க வேண்டும். ඉතින් අපොස්තලික ගතිය තිබෙන එකෙනා තමයි ඔබේ ටීම් එකේ ඔබගේ 8 දෙනාගෙන් අමාරු මහාදය. හැබැයි එයා හරියට එයා වෙන්න පුළුවන් වැඩිම විකාශනය වෙන එක්කෙනා. அந்த அப்போஸ்தலிக ஊழியத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் கடினமானவராக இருப்பார். 8 பேரிலே முக்கியமானவராக இருப்பார். ஆனாலும் நீங்கள் அவரையும் அதிலே ஒன்று சேர்த்து கொண்டு போக வேண்டியது அவசியம். ඊළඟට තව කෙනෙක් ඉන්නවා. එයා උපකාරක, ඩයකෝනියා, ඩීකන්, පරිපාලනය ඒ වලට එයා දක්ෂ වෙන්න පුළුවන්. இன்னும் ஒருவர் இருக்கிறார் உதவியாளராக, அதாவது அவர்கள் நிர்வாகியாக இருப்பார். சகல நிர்வாகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய தகமையுடையவராக அவர் காணப்படுவார். මුදල් කටයුතු බලා ගන්න, அவங்களுடைய பணங்களை சரியான முறையிலே நிதி நிலைகளை கையாளுவது, පොඩි පොඩි දේවල් බලා ගන්න, சிறிய சிறிய விடயங்களை சரியாய் பார்த்து கொள்வது, ප්‍රායෝගික දේවල් බලා ගන්න. நடைமுறை ரீதியான காரியங்களை பார்த்து கொள்வது, ඒවා නිතර ඔබට ඒගොල්ලෝ මතක් කරන්න පුළුවන්.
அவர்கள் நீங்கள் அடிக்கடி அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். දැන් 6යි பாக்கிவனி பாக்காයක් නෑ. 6යි. 5 කුසලකෙක් කෙනා 6 උපකාරකෙක් කෙනා ඔව්. 7 තමයි සල්ලි තියෙන බානබස් කෙනෙක්. பணம் இருக்கிற ஒரு பர்னபாஸ் என்று சொல்லப்படுகிறது. බානබස් ධෛර්ය මිනිහෙක් ඒ වගේම එයා සයිප්‍රස්සේ ගොඩක් ධනවත් එක්ක. பர்னபா எப்பொழுதும் அவன் ஒரு தைரியமான சைப்ரஸ் இருந்த ஒரு மனுஷனாய் இருக்கிறார். මම මේක නිතර කියලා තිනවා එයා මේ අර නගරේ ඉන්න ගමේ ඉන්න මුදලාලි කෙනෙක් සල්ලි තියෙන කෙනෙක් ඒගොල්ලොත් ගැලවෙන්න ඕන ඒගොල්ලොත් සභාව ගැන සලකලා දෙයයන් වහන්සේගේ වැඩ කරන්න මුදල් යොදවන්න දෙයයන් වහන්සේ එක්කගෙන එන්න පුළුවන් ඔබටත් එයා හොඳ මිත්‍රයෙක් වෙලා ඔබගේ අවශ්‍යතාව ගැන හිතන්නත් එයාට හදවතක් දෙයයන් වහන්සේ දෙන්න. நகரத்தில் இருக்கிறவர் அவர் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருப்பார். அநேக பணம் படைத்த ஒருவராக இருப்பார். அப்படியானவர்களையும் உங்களுடைய ஊழியங்களிலே அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ත්‍යාගශීලී ස්වාමීන් වහන්සේ යහපත් අපේ හැම සභාවකටම එහෙමයි ස්වාමීන් වහන්සේ ගේනවා. தேவன் எப்பொழுதும் கொடுக்கின்றவர். அவர் எப்பொழுதும் விரிவாக்கமுடையவராய் காணப்படுகிறார். அவருடைய அந்த காரியத்தை நாங்கள் அப்படி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ ගැන ඇදහිල්ලක් තියාගන්න ඒ ගැන පවිත්‍ර හැක් තියාගන්න. அதை குறித்து நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு கண் அதை குறித்து இருக்க வேண்டும். එතකොට 8වෙනි පුද්ගලයා 8வது நபர் 28 කියනවා miracles ආස්කම් පුදුම ක්‍රියා ගැන ගොඩක් යොමු වෙන කෙනෙක්. அதாவது அற்புதங்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்கின்ற ஒருவர். එයාට ආත්ම දිනා ගන්නත් හිතෙනවා ස්වර්ගික ලෝකේ ගැනත් හිතෙනවා. 1 Corinthians 12:28 වල miracles කියලා තමයි ඒකට කියන්නේ. ආස්කම් ක්‍රියා බලේ ක්‍රියා. அந்த இடத்திலே அந்த கொரிந்தியர்ல சொல்லப்படுகிற விஷயம் அற்புதங்களை செய்கிறவர் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கின்ற ஒருவராய் அவர் காணப்படுவார். මේ 8 දෙනාම ඕන කියලා කියන්නේ. இந்த 8 பேரும் எங்களுக்கு அவசியம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். එතකොට යේසුස් වහන්සේ කිව්වා මතෙටිව් සාටේ කියලා ගෝලයන් බිහි කරන්න කියලා. ඔව් சீடர்களை உருவாக்க வேண்டும். ශික්ෂණය කරන්න මතෙටිව් සාටේ තමයි ග්‍රීක වචන. அவர்களை பயிற்சிவிக்க வேண்டும். ඉතින් එයාත් එක්ක තොරගත්ත අය එයාත් එක්ක ඇවිද්දා එයාව හැමදාම දැක්කා. එයාගේ ජීවිත ශෛලියෙන්ම එයාගේ මුළු ජීවිතයෙන්ම එයා ඒගොල්ලන්ව ශික්ෂණය කරා. அவரோடு இருந்தார். அவர்களுக்கு அவருடைய நிலைமை குறித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை அதே நிலையிலே அவர்களை அவர் உருவாக்கினார். ඔරිජිනල් ග්‍රීක් වචනේ අදහස මතෙටිව් සාටේ කියන්නේ ඩිසයිපල් ඉගැන්වීමෙන්ද ජීවිතයෙන්ද ශික්ෂණය කරන්න. அதாவது டிசபிள் என்று சொல்லப்படுகிற அதை பயிற்சிவிப்பது என்று சொல்வது அங்கு கற்றுக் கொடுத்தலும் கற்பிக்கின்ற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 2 තිමෝති 3:16 එකට හොඳ පදයක්. 2 தீமோத்து 3:16 அது ஒரு நல்ல வசனமாயிருக்கின்றது. ඒක 2 තිමෝති 3:16 තියෙන්නේ දැන් වහන්සේගේ වචනය ගැන දේවානුභාවයෙන් දුන්නා වූ දැන් වහන්සේගේ වචනය. அது தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறது. දැන් දේවානුභාවයෙන් කියන ග්‍රීක් වචනය තියොනිස්ටස් ඒ කියන්නේ God breathed. දැන් වහන්සේ හුස්ම හෙලා දැන් වහන්සේගේ අනුභවයෙන් කියපු එක ලියාගත්ත අය නිර්වද්‍යව ලියාගත්තා. தேவனுடைய வார்த்தையிலே அவர் தனது சுவாசத்தினாலே அது ஒவ்வொன்றையும் அவர் உருவாக்கினார். அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அங்கு சொல்லப்படுகிறது. මුළුහදින් හිමියා අපට පෙම්කොට කියන පොතේ ඒ ගැන මම දීර්ඝ විද්වත් සාකච්ඡාවක් ස්වරූපයෙන් කියලා තියෙනවා. ඇයි අපි කතා කරන දේව වචනය
100% trustable ඇයි කියලා ඒක කියපු විදිහටම මේ දක්වා ලැබුණේ කෙසේද කියලා විද්වත්ව අර්ථකථනය කළා තියෙනවා. நான் எழுதின அந்த புத்தகத்திலே நான் மிகவும் தெளிவாய் இந்த காரியங்களை எழுதியிருக்கிறேன். இது எப்படியாக இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் அதை வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நான் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றேன். මම අදේවවාදීව ඉඳලා දැන් වහන්සේ පිළිගන්න ඉස්සෙල්ලා මමත් ওই ප්‍රශ්න ඇහුවා කොහොමද දන්නේ කිව්වේවා තමයි මේ වෙලා ලියලා තියෙන්නේ කියලා. நானும் அந்த நாட்களிலே இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள்லாம் இப்பொழுது எழுதப்பட்டும் இருக்கின்றது. ඉතින් ඒ දෙවෙනි තිමෝති 3:16 කියනවා දේවානුභාවයෙන් දුන් මුළු ලියවිල්ල ගුරුකම් සඳහා ධර්මිෂ්ඨකම ගැන ඉගැන්වීමට ඉක්මවීමට සහ තරවටු කිරීමට ඒවා ඒ අංග හතර තමයි ශික්ෂණයේ තිබෙන මතති උසාටේ වල තියෙන ලක්ෂණ. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் புத்தி சொல்வதற்கும் கடிந்து கொள்வதற்கும் அதற்காக நீதியை போதிப்பதற்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று தீமோத்து புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. ඒක පෙරලලා කියවද කටපාඩමින් කිව්වද? தேவ ஆவியினால் අරුලப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. 3:16 ධර්මවංශිකේ මනුෂ්‍යයා සම්පූර්ණව සියලු යහපත් ක්‍රියාවලට සූදානම්ව සිටින පිණිස ඒක තමයි මතේ උසාටේ වල කෝ කරිකියුලම් එක. அதுதான் அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். සම්පූර්ණ වෙන්න සියලු යහපත් ක්‍රියාවලට සූදානම් වන පිණිස. அதாவது எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தக்கதாக දේවානුභාවයෙන් දුන් මුළු ලියවිල්ල. தேவ ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. මේ discipleship වලට මතේ උසාටේ වලට ශික්ෂණයට අදාළ කාරණා ගැන්වීමට තරවටුවට හික්මවීමට ධර්මිෂ්ඨකම ගැන ගුරුකම් දීමට ප්‍රයෝජනවත්. அவைகள் உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்ததற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கின்றது. ඉතින් ඉගැන්වීමලේ එච්චර අමාරු නෑ. அங்கு கற்றுக் கொடுப்பது ஒரு கடினமான விடயம் அல்ல. කෙනෙකුට තරවටු කරන්න ඉස්සෙල්ලා එයාගේ අමාරු තැන්වලදී එයාට උපකාර වෙන්න අවශ්‍යයි. ஒரு கடினமான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு நாங்கள் இவைகளை தெரியப்படுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். People will listen to correction if you have been there with them in their trouble. මනුෂ්‍යෝ ඉක්මවීමට එකඟ වෙන්නේ ඔබ ඔවුන්ගේ අමාරු කමේදී ඔවුන් සමග පංගුකාර වුණොත් පමණයි. அவர்கள் கொஞ்சம் வேகமாக மனிதர்கள் செயல்பட முற்படும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளிலே அவர்களோடு கூட நீங்கள் இசைந்து செயல்படும் போதுதான் அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். හික්මවීම කියන්නේ ඒගොල්ලන්ගේ චරිතය හැද. அது அவர்கள் விரைவானவர்களா இருப்பார்கள் என்றால் அவருடைய சரித குணாதிசயமா இருக்கிறது. ඉතින් අපි දන්නවා ඒ சந்தஹா ජේෂ්ඨයා චරිතවත් විය යුතුයි. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிரேஷ்டவர்களா இருக்கும்போது நீங்கள் நல்ல குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ධර්මිෂ්ඨකම ගැන ගුරුකම් දීම කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කෙලින්කම තමයි අපේ ජීවිතේ කෝදුව. நீதியை படிப்பிப்பது என்று சொல்வது, நீதியை படிப்பிப்பதே எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான பொறுப்பாய் இருக்கின்றது. ඔහොම තමයි සෙනග හැදෙන්නේ. அப்படித்தான் மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். අපි දැන් යාඥා කරමු ස්වාමීන් වහන්සේ අපිට උපකාර කරන්න කියලා. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මේ දවස්වල අපි කොළඹ කරන්නේ මේ ෆිනෑන්සස් ගැන පණිවිඩ. நாங்கள் இந்த நாட்களிலே கொழும்பிலே அநேக செய்திகளை எடுப்பது நிதி சம்பந்தமான காரியங்கள். ඉතින් මේ ආර්ථිකය ගැන පණිවිඩ ඇතින් මේ මාතෘකාව කරන්න මට අමාරුයි. அந்த பொருளாதாரத்தை குறித்து செய்கின்ற செய்தி எனக்கு உண்மையாகவே கஷ்டமா இருக்கும்.
දැන් එකක් ගිය ඉරිදා උදේ ඉංග්‍රීසියෙන් කරා එකක් අපේ තුසිත අපේ මේ තුෂර අංකල් එයා ඒක ඉතාම හොඳට කරා මොකද එයාගේ ෆීල්ඩ් එක ඒක නිසා. போன வாரத்திலே அந்த ஆங்கிள் எங்களுக்கு செய்தார். அவர் அந்த ஃபீல்டிலே நிதி சம்பந்தமான நிலையில் இருக்கிறபடியால் அவர் மிக அழகாக செய்தார் துசித்தாங்கள். පළවෙනි පණිවිඩය කළේ මම ඒක ඔයගොල්ලෝ එක්ක කරා. முதலாவது செய்தியை நான் செய்தேன். அந்த காரியம் உங்களோடு கூட நான் பேசியிருக்கின்றேன். ඒ කරේ දේව භක්තික ලෙස මුදල් ගැන හිතන්නේ කෙසේ? தேவ பக்தி உள்ளவர்களாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற நிதியை குறித்து நாங்கள் எப்படி சிந்திப்பது என்பதை குறித்து நான் பேசினேன். දෙවියන් වහන්සේ කෙරෙහි පෝසත් වන්නේ කෙසේද? தேவனோடு கூட நாங்கள் போஷிக்கப்படுவது எப்படி? දැන් 22 වෙනි ඉරිදා තුෂර අංකල් ඒක සිංහලෙන් කරන්න උත්සාහ ගන්නවා කියලා කිව්වා. ඒක එතකොට එවන්න බලන්නම්. இந்த பாடத்தை நாங்கள் திரும்ப சிங்களத்திலே செய்வதற்கு அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படி செய்தால் நான் உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன். අපි ආඥා කරමු අපේ රජයට ස්වාමීන් වහන්සේ උදව් වෙන්න. நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய அரசாங்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்யும்படியாக. අපි හොරාගෙන් අපිව මේ දවස්වල බේරගන්න. எல்லா விதமான கல்வர்களில் இருந்தும் கர்த்தர் எங்களை பாதுகாக்கும். කිසිම විදියකින් හොරාගේ දෙයකට එකඟ වෙන්න එපා. எந்த காரியத்திலேயும் நாங்கள் கள்ளத்தனமான காரியங்களுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது. ඉස්සෙල්ලා හොරා හොරකම් කරලා බලන්න. முதலாவது கள்ளன் களவெடுக்க முற்படுவான். සමහරලාට පොඩි දෙයක්. சிறிய காரியம். ඉරිදා දවසේ රැස්වීම හොරකම් කරනවා. அங்கு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற மீட்டிங்கை அவன் களவெடுப்பான். 10න් එක හොරකම් කරනවා. பிறகு தசம பாகங்களை களவெடுப்பான். ඔබගේ ආඥා කාලේ හොරකම් කරනවා. அதன் பின் உங்களுடைய ஜெப நேரத்தை எடுத்துருவான். ඒ ඉතින් ඒ පොඩි 10න් එක හොරකම් කිරීම නම් ලොකු හොරකම් කිරීම. அங்க 10ல் ஒரு பங்கு களவெடுப்பதுன்றது ஒரு பெரிய களவு. அது අනවශ්‍ය ප්‍රමාණයක් ෆෝන් එකේ කාලේ ගත කිරීම. அதே போல நீங்கள் தேவையற்ற முறையிலே அதிகமாக போன்களை பயன்படுத்துவது. මේ YouTube ඔබ දිය යුතු ගෞරවය දෙන්නේ නැහැ. සමහර ළමෙක් තාත්තට අනිෂ්ඨයෙන් ජේෂ්ඨයට கொடுக்க வேண்டிய மதிப்புகளை மரியாதைகளை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது சிரேஷ்ட நபர்கள். ඔබ සමා වෙන්න කියලා කිව්වේ නැහැ. සමාව හොරකම් කරා. மன்னிங்கன்னு சொல்ல முடியாது. அதை முடியாமல் இருக்கிறீர்கள். அதை களவெடுக்கிறீர்கள். සමාව දුන්නේ නැහැ. நீங்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை. ඒ හොරාට පොඩි හොරකම් කරන්න ඉඩ දුන්නාම එයා ඊට පස්සේ ලොකු විනාශ කරන හොරකම් කරන්න. சிறிய சிறிய காரியங்களை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது அது பெரிய பாதிப்புகளை அது உங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. අපි ආඥා කරමු අපේ ජීවිතයට හොරා ඇතුල් වෙලා තියෙන පොඩි හොරකම් ගැන අපිව දැනුවත් කරන්න කියලා. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய காரியங்களிலே களவாட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நினைப்புகளை எங்களிலே இல்லாமல் ஆக்கும்படியாக. හොරා අපේ චරිතය ලිංගික ආශා හොරකම් කරන්න. அதே போல கள்ளன் எங்களுடைய பாலியல் சிந்தனைகளையும் அவன் களவாடி விட்டு போகலாம். හොරා අපේ සමාදානය හොරකම් කරන්න පුළුවන්. අපි කාට හරි அடுத்த வாழ்க்கையில் இருக்கின்ற சமாதானத்தை அவன் களவெடுத்து போகலாம். අපි මේ වෙන කාගේ හරි චරිතය දූෂ්‍ය කරා නම් අපි උපදූප කියලා එතකොට හැම කවුලුවක්ම එයා තියන් ඉන්නවා ලොකු හොරකමක් කරා. மற்றவனுடைய நற்கீர்த்தியை நீங்கள் கலகம் பண்ணுகின்ற விதத்திலே செயல்படுகின்ற காரியம் அதை களவாடுகிற விடயமாய் அது காணப்படுகிறது. තාත්තා ළමයි සමග ගත යුතු කාලය ගත කරේ නැත්නම් ඒක හොරා හොරකම් කරගත්තා. அதே போல பிள்ளைகளோடு தகப்பன் இருக்க வேண்டிய காலங்களை களவாடுவது அல்லது அதற்கு நேரங்களை கொடுக்க முடியாமல் போகிற விடயங்கள்.
අද මම ටිකක් ගොඩක් කතා කරා විවාහ ජීවිතයේ ලිංගික දීමනාව. நான் அண்டை நாட்களிலே கதைச்ச அநேக விஷயங்களிலே அங்கு திருமண வாழ்க்கையினுடைய முக்கியமான பாலுறவை குறித்து පළවෙනි කොරින්ති 7 පාවිච්චි කරනවා defraud කියන වචනේ do not defraud each other කියලා. ඒ நாங்கள் ஒன்று කියන්නේ குருந்தியர் ඒ ශරීරය පිළිබඳ දීමනාව දෙවියන් වහන්සේගේ අදහසක්. විවාහ ජීවිතය තුළ ශාරීරික පැත්ත දෙවියන් වහන්සේගේ දීමනාව. ஒன்று குருந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற விஷயம் ஒரு சரீர பிரகாரமாக தேவன் அந்த உறவை ஒரு உறவை கொடுக்கின்றார் என்கின்ற விஷயத்தை சொல்லப்படுகிறது. ඒක පුරුෂයාත් දිය යුතුයි දීමනාවක් ලෙස භාර්යාවත් දිය යුතුයි දීමනාව. அது வரம் என்று சொல்லப்படுகிற போது கொடையாக புருஷரும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், அதே போல மனைவியும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். ඒක ඩිමාන්ඩ් කරලා ගන්න නෙමෙයි, ඒක ප්‍රීතියෙන් දීමක් තමයි තියෙන්නේ. அதை நாங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்குற காரியங்கள் அல்ல, நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு பெற்று எடுக்கின்ற காரியமாயிருக்கிறது. පළවෙනි කොරින්ති 7 ஒன்று குருந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 3 පුරුෂයා භාර්යාවට යුතු දේ කර දේවා. ඒ කිව්වේ ශාරීරික ලිංගික දීමනාව සම්බන්ධකම ගැන. அந்த இடத்திலே சரீர பிரகாரமான பாலியல் உறவை குறித்து இங்கு தெளிவாய் பேசப்படுகிறது. එසේම භාර්යාවත් පුරුෂයාට කර දේවා. அதே போல மனைவியும் தன் சொந்த புருஷருக்கு செய்யப்படுகிற விஷயங்களை குறித்து அங்கு பேசப்படுகிறது. භාර්යාවගේ ශරීරය කරේ බලය ඇත්තේ ඇයට නොව පුරුෂයාට. அதாவது மனைவியினுடைய சரீரத்தை குறித்த அதிகாரம் அங்கு கணவனுக்கு இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் බයිබලේ බලාගෙනද කියවන්නේ? என்ன වචනේ 1 කොරින්ති 7:4 එසේම පුරුෂයාගේ ශරීරය කෙරෙහි බලය ඇත්තේ ඔහුට නොව භාර්යාවට. மனைவியானவன் தன் சரீரத்திலே அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. 5 යාඥාවේ යෙදී සිටීම පිණිස දෙදෙනාගේ කැමැත්ත ඇතුව කලකට වෙන්ව සිටිනවා මිස නැත්තම් වෙන්ව නොසිටිල්ල. அதே போல உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை விதிக்கிறவருக்கும் அதை தவிர வேற காரியங்கள் இருக்க முடியாது. 5ஆம் சொல்லப்படுகிறது. මේ බැලුවේ ඉංග්‍රීසි බයිබලයේ තියෙනවා do not defraud කියලා. ඔය දැන් තේරුණානේ ඒක අපි ඒ ගැන යාඥා කරන්න. ඒක හොරාට ගන්න දෙන්න එපා. ඒක හොඳ නැති කවුරුවක්. ඉෂ්ට නොවුණු ආශාව. அதை நாங்கள் களவெடுக்க நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. අපි යාඥා කරමු. thank you. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். thank you. ස්වාමීන් වහන්සේගේ වචනය අපිට අද ස්ථිර කරන්න අපේ ජීවිතේ ஆண்டவரின் நாட்களில் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.